Josh Hazelwood out because of an injury. கடைசியாக அடிலைட்ல ஆடின பிங்க் பால் டெஸ்ட்டில் தான் 36 ஆல் அவுட் ஆனோம். ஜெய்ஸ்வால் அவர் வந்து மிச்சல் ஸ்டார் கிட்ட போயிட்டு ஏன்பா ரொம்ப மெதுவாக போடுற, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடு அப்படின்ட்டு ஸ்லிட்ச் பண்ணார். பூஷன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, he went into a shell. பும்ரா த்ரெட்டை தாண்டினாங்கன்னா they should be positive, look for the runs. Pace bowlersக்கு 173 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. மிச்சல் ஸ்டார்க் ரொம்ப சக்ஸஸ் பார்த்துருக்காரு பிங்க் பால்ல. ரோஹித் சர்மா comes back in and Shubman Gill comes back in. ரோஹித் சர்மா பெஸ்ட் சூட்டட் இன் ஓப்பனிங், அதில் வந்து டவுட்டே வேணாம். 200 runs partnership, Jaiswal and KL Rahul. Rohit Sharma the captain, he does what is needed for the team. தயவு செஞ்சு KL Rahul வச்சு அந்த ஆடாதீங்க, மியூசிக்கல் சேர் மாதிரி நீ மேலே போப்பா, நீ கீழே வாப்பா, நீ இல்லப்பா, நீ டீம் போட்டு வெளியே போப்பா. விராட் கோலிக்கும் அடிலேட் போனா அவர் கன்ஃபார்மா ரன்ஸ் அடிப்பாரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ப்ரிவியூ ஆஃப் த செகண்ட் டெஸ்ட் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா கவாஸ்கர் ட்ராஃபி. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒரு அபாரமான வெற்றி இந்தியன் டீமுக்கு, பேக் டு வின்னிங் வேஸ் வந்துட்டாங்க. பட் செகண்ட் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா திரும்ப பதிலடி கொடுப்பாங்களா, திரும்ப ஒரு பஞ்ச் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு ஆராய இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு கௌஷிக் காந்தி இணையறாரு. வணக்கம் கௌ. ஹலோ. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வீடியோஸ்க்கு ஜாயின் பண்ண முடியல. பட் வெரி ஹாப்பி டு பி பேக். பட் ஒரு விஷயம், நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கௌஷிக் காந்தி வந்து பேப்பர் சாப்பிடுவார், ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் வில் ஜாக்ஸ் வந்து 10 கோடிக்கு மேலே போவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து போடுறாங்க. பட் ஓகே ஃபைன். பட் எனிவேஸ், அது ஐபிஎல், அது இன்னொரு பக்கம். பட் இப்போ வந்து ஸ்டிக் வித் த Gavaskar ட்ராஃபி செகண்ட் டெஸ்ட்டு. ஆஸ்திரேலியா ஸ்குவாட்ல இன்ஃபேக்ட் ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. என்னன்னா, ஜாஷ் ஹேசல்வுட் அவுட் பிகாஸ் ஆஃப் an injury. ஸோ அதனால ஷான் அபாட், பிரெண்டன் டாகெட் அண்ட் வியூ வெப்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஏன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, மிச் மார்ஷ் வந்து ஸ்டில் டவுட்ஃபுல் ஃபார் தட் ஃபார் த செகண்ட் டெஸ்ட். ஸோ ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு பேக்கப் மாதிரி கூப்பிட்டு வச்சிருக்காங்க. பட் Kav, I'll come to you. What are your thoughts now, expectation இந்த ஒரு டெஸ்ட், இந்த ஒரு செகண்ட் டெஸ்ட் பற்றி? இந்தியா பொறுத்த வரைக்கும் ரிடம்ஷன். ஏன்னா கடைசியாக அடிலைட்ல ஆடின பிங்க் பால் டெஸ்ட்டில் தான் 36 ஆல் அவுட் ஆனோம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து பிங்க் பால் டெஸ்ட்டில் ஆடுறது வந்து we have to prove to ourselves more than anyone that was just an off game. அந்த சீரீஸ்லேயே ப்ரூவ் பண்ணிட்டோம் கம்பேக் பண்ணி. பட் அந்த மேட்ச்சு, பிங்க் பால், அந்த கண்டிஷன்ஸை we have to try and ace it. அதுதான் இந்தியா பொறுத்த வரைக்கும் will be the agenda. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் சீரீஸில் ஒரு கம்பேக் கொடுக்கணும், எஸ்பெஷலி வித் தேர் கீ மெம்பர் ஜாஷ் ஹேசல்வுட் அவுட் ஆஃப் த 11. ஐ திங்க் ஸ்காட் போலண்ட் ஆடுவாருன்னு நினைக்கிறேன், எனக்கு அதான் தோணுது. அவர் வெரி அண்டர் ரேட்டட், அவர் தான் வெரி அண்டர் ரேட்டட் போலர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ் மோர் லீத்தல் தென் வாட் மீட்ஸ் தி ஐ. அதுதான் நான் வந்து நம்புகிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம் அகேன். எஸ்பெஷலி சீரீஸ் எந்த இடத்துல நிற்கிதோ, இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். Absolutely. I think Australia are known for comebacks, but in the first testல வந்து ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஒரு அன்லைக் ஆஸ்திரேலியா மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபார் a change இந்தியன் டீம் வந்து இன்டிமிடேட் பண்ணாங்க, அதுவும் ஆஸ்திரேலியா மண்ணில். யூஸ்வலாக ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க வந்து இன்டிமிடேட் பண்ணுவாங்க, நிறைய ஸ்லென்ச்சிங் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யங் பேட்டர் ஜெய்ஸ்வால், அவர் வந்து மிச்சல் ஸ்டார் கிட்ட போயிட்டு ஏன்பா ரொம்ப மெதுவாக போடுற, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடு அப்படின்ட்டு ஸ்லிட்ச் பண்ணார். அண்ட் யூஸ்வலாக இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது திரும்பி கொடுப்பாங்க ஆஸ்திரேலியா. பட் திஸ் ஆஸ்திரேலியன் டீம் லுக்ஸ் வெரி சாஃப்ட்னு தான் எனக்கு தோணுது. அவுட் ஆஃப் கேரக்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஈவன் வென் தே பேட்டிங் ஆடும்போது கூட பார்த்தீங்கன்னா யாருமே அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு கேரக்டர் காமிச்ச மாதிரி தெரியல. செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெட்டர் அப்ளிகேஷன் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் யாருமே அந்த ஒரு கேரக்டர் காமிக்கல. they desperately need to come back now. கண்டிப்பாங்க பேட்டிங், எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியாவை ஆல் அவுட் எடுத்துட்டு சரியான ஸ்பெல் போட்டார் பும்ரா, அதை சைடில் வச்சிடலாம். பட் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து they are known to be aggressive, just not in the way they go about their cricket. அவங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டே, அவங்க ஆடுற ஸ்ட்ரோக் மேக்கிங் எதுவாக இருக்கட்டும் அக்ரெசிவ் பிராண்டு தான் பார்த்துருக்கோம் நம்ம. பட் இந்த ஆஸ்திரேலியா கொஞ்சம் டிமிடாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஃபார்ம் ஒரு காரணமாக இருக்கலாம், ஏன்னா none of their batters is are in form coming into the series. பட் ஏதாச்சும் ஒன்று பண்ணி they have to pull up their socks, இல்லைன்னா சீரீஸ் ரொம்ப மோக்கையாக முடிஞ்சிடும். பட் இது சொல்லுங்க, ஒரு ஹோம் டீமாக ஒரு பேட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஐம் ஆஸ்கிங் கொஸ்டின், என்ன பண்ணணும்? பிகாஸ் ஆப்வியஸ்லி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியன் டீம் மேலே ஏராளமான ப்ரெஷர். ஏன்னா ஹோம் டீம், அவங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில்.
அண்ட் இந்த டீம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரச்சனை ஓடுற மாதிரி தெரியுது. ஏன்னா ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. இன்ஃபேக்ட் அவரை வந்து கேட்கும் போது என்ன நினைக்கிறீங்க பேட்டிங்கை பத்தி, என்ன மாதிரி, ஏன் இது மாதிரி ஆச்சுன்னு. அதுக்கு அவர் வந்து சொன்ன விஷயம் வந்து நீங்க அதை பேட்டர்ஸை தான் கேட்கணும் அப்படின்ட்டு. ஒன்ஸ் அகேன் இட் இஸ் வெரி ஆஸ்திரேலியாஸ் அந்த மாதிரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டீம் உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் ஒரு பேட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் டு கவுண்டர் பும்ரா அண்ட் கோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ தாட் லபுஷேன் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஹி வெண்ட் இன் டு அ ஷெல். கண்டிப்பாக வந்து க்ளோஸ் டு த பாடி பேசிக்ஸ் முக்கியம். அந்த விக்கெட்டில் யசஸ்வி ப்ராபப்ளி ஷோட் அஸ் தி எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் அக்ரெஷன் வித் கண்ட்ரோல் டு ஹேவ் எந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு. பட் உங்கள் ஷார்ட்ஸ் ஆடி ஆகணும். யூ ஹவ் டு புட் த ப்ரெஷர் ஆன் த bowler. கொஞ்சம் மார்ஜின் ஆஃப் எரர் கம்மி ஆக்கணும். bowler எர் பண்ணுற பாலையும் நீங்கள் வந்து டாட் பால் ஆடினீங்கன்னா தெர் இஸ் நோ ப்ரெஷர் ஆன் த bowler. எப்போவோ ஒரு நல்ல பால் வரதான் போகுது அண்ட் விக்கெட் இஸ் ஹெல்பிங் த bowler. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கண்ட்ரோல், ஒரு தின் லைன் ஆஃப் பேலன்ஸ் இருக்குது. எப்போ வந்து நம்ம ரன்னுக்கு பார்க்கணும், எப்போ வந்துட்டு ரொம்ப டிஃபென்சிவ் ஆடணுன்ட்டு. ஐ தாட் எஸ்பெஷலி லபுஷேன் ரொம்ப டிஃபென்சிவ் மைண்ட் செட்டில் போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த வைரஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகி அவர் ஆடினாரு, கொஞ்ச நேரம் ஆடினாரு. பட் அவர் எண்ட்லேருந்து ரன்னே வராதனால ப்ரெஷர் இன்னொருத்தனுக்கும் போய் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அப்படியே ரொம்ப சீக்கிரமாக ஆல் அவுட் ஆன மாதிரி அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே ஓகே. பட் 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 மேபி நீ லபுஷேன் சொன்ன, ஸ்டீவ் ஸ்மித்தும் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெட்டர் அப்ளிகேஷன் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ஈவன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஈவன் உஸ்மான் குவாஜா அவருமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இன்ஃபேக்ட் இந்தியாவில் வந்து ஒரு 100 அடித்தார் போன வாட்டி கவாஸ்கரில். வெரி வெரி ஸ்ட்ராங் ஒன்ஸ் ஹி செட்டில். பட் அந்த பும்ரா எஃபெக்ட், பும்ரா இஸ் சம்ஒன் அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நேச்சுரலாகவே ஹி கெட்ஸ் இட் அவுட். அந்த ஒரு த்ரெட்டை எப்படி நீக்கணும், என்ன பண்ணணும், வாட் டு யூ திங்க் ஹி ஷுட் ப்ராப்ளி டூ? ஏன்னா இஸ் த சீனியர் பார்ட்னர். அவருக்கும் டேவிட் வார்னருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு காம்போ இருந்தது. ரெண்டு பேருமே செமையாக காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆடினாங்க. பட் இப்போ வந்து இவர் தான் ஒரு சீனியர் ப்ரோவாக இருக்கும்போது, ஏன்னா நேத்தன் மெக்ஸ்வினி லெட்ஸ் 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 ரொம்ப ஏர்லியாக ஜட்ஜ் பண்ண வேணாம். பட் ஹீ லுக் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பும்ரா போடும்போது அவர் கையும் வரல, காலும் வரல. அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் உஸ்மான் குவாஜா? வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியன்ஸ் என்ன ஹோப் பண்ணோம்னா இல்லை, ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபாஸ்ட் bowlers வந்து ஒரு பேட்சில் நல்லா போடுவாங்க. ஒரு இன்னிங்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி பும்ரா இஸ் ஆல் டைம் கிரேட். அவரோட எல்லா ஸ்பெல்ஸுமே நல்லா தான் போட போகிறாரு. பட் அந்த ஒரு ஸ்பெல்லை நம்ம ப்ளே அவுட் பண்ணி, தட் இஸ் த பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லை ப்ளே அவுட் பண்ணி யூ ஷுட் மேக் தட் bowler கம் ஃபார் த செகண்ட் ஸ்பெல். அதையும் ஒரு மாதிரி கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே ப்ரெஷரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் பயங்கரமாக போகும். ஐ தாட் அதில் வந்துட்டு தேர் வாஸ் ஒன்லி ஒன் வே. பும்ரா போடுறாரு, அவருக்கு விக்கெட் எப்போ வேணுமோ விழுது. ஒரு மாதிரி அட்டாக்கும் இல்லை, ஒரு மாதிரி டிஃபென்ஸும் ஸ்ட்ராங்காக இல்லை. விக்கெட் ஆப்வியஸ்லி ஹெல்ப் ஆச்சு bowlersக்கு. ஸோ ஒரு மாதிரி அந்த ஒரு ப்ரெஷரை திருப்பி bowler பும்ரா மேலே போடணும். அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜிங்கிறத பார்க்கணும். ஆஸ் அன் ஓப்பனர் ஆப்வியஸ்லி இட் இஸ் அ டஃப் ஆஸ்க், பட் யூ ஹாவ் டு சம்ஹவ் சர்வைவ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பெல். You have to make him come back for that second spell. ஏன்னா if you take Bumrah without a wicket outside, other bowlers அந்த அளவுக்கு லீத்தல் கிடையாது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ மேபி அவங்க கொஞ்சம் லீக் பண்ணுவாங்க. then it forces Bumrah to come back again, or maybe bring a spinner in where they can attack, take on the spinner. எப்படி நியூசிலாந்து அஸ்வின் ஆடினாங்களோ இந்த ஹோம் சீரீஸில். then again Bumrah is forced to bring himself back without getting that adequate rest. இந்த மாதிரி ஒரு cat and mouse கேம் தான் I think Australians are missing. அந்த ஒரு பேட்டில் அவங்க சப்போஸ் ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஐ திங்க் they'll be able to put up a decent score. ஐ திங்க் ஒரு விஷயம் வேர் தே ப்ராபப்ளி ஃபைன் லைக் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ஏர்லியாக விக்கெட்ஸ் விட்டாங்க. ஸோ தேவர் ஆல்வேஸ் அண்டர் ப்ரெஷரில் இருந்தாங்க, அண்டர் பம்பில் இருந்தாங்க. வாட் மேபி ஒரு 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 அந்த திருப்பி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் திரும்பி உடச்சி வரத்துக்கு, அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீல்ட்லேருந்து வெளியே வரத்துக்கு ஆப்வியஸ்லி யூ நீட் டு கெட் பாஸ் த பும்ரா த்ரெட். பட் பும்ரா த்ரெட்டை தாண்டி நீ வெளியே வரும்போது யூ ஐ திங்க் அந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்டில் அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் இருக்கணும். ஏன்னா பும்ரா சிராஜ் ரெண்டு பேரும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேயா? அது தவிர இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹர்ஷித் ராணா அண்ட் ஹர்ஷித் ராணா, நிதிஷ் ரெட்டி, இவங்களாம் வந்து ரிலேட்டிவ்லி வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. பட் அதுக்கு வந்து காரணம் நீ ஏர்லியாக விக்கெட்ஸ் விட்டதுனால தே ஹேட் நோ அதர் வே டு கோ, தே ஹேட் டு சர்வைவ். ஸோ அங்கே தான் வந்து ஐ தாட் ஹர்ஷித் ராணா, நிதிஷ் ரெட்டி இவங்களாம் போட்டதுனால they were able to persist that pressure. So I think maybe one point என்ன பண்ணலாம்னா, அந்த பும்ரா த்ரெட்டை தாண்டினாங்கன்னா they should
be positive, look for those runs, put pressure back on the bowling team. But நம்ம இங்கேருந்து ஈஸியாக சொல்லிடலாம், பட் உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், அந்த பேட்டர்ஸ் மைண்ட் செட் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் பிளேயிங் டைம். அந்த டைமை ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா எவ்ரி திங் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபால் இன் டு பிளேஸ். பட் இன்னொரு விஷயம் காவ், வி ஸ்பீக் ஸோ மச் அபவுட் இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு. இது ஒரு பிங்க் பால் டெஸ்ட். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஐ மீன் ஃபார்மேட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் ஆட போகிறாங்க, டிஃப்ரெண்ட் டைமில் ஆட போகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா பிங்க் பால் டெஸ்ட்லேயும் ரிசல்ட் வந்திருக்கு all over the world, international cricket. So it goes to show the bowlers have a say, they have good success. Bowlers in சொல்லும்போது pace bowlers have the most number of success. Pace bowlers க்கு 173 wickets விழுந்திருக்கு at an average of 27.19. ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 47 விக்கெட் தான் விழுந்திருக்கு, பட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 39.72. ஸோ ஆப்வியஸ்லி த ஃபாஸ்ட் bowlers are going to be the deciding factorல இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 100%ங்க. பிங்க் பால் நம்ம எப்பவுமே பார்த்துருக்கோம். லைட்ஸ்னால இன்னும் கொஞ்சம் ஜிப் இருக்கும். கரெக்டான சீமை நீங்கள் இது பண்ணீங்கன்னா, இப்போ கூட ஏதோ ஒரு பிளேயர் இன்டர்வியூலையோ ஏதோ ஒரு ப்ரெஸ் கிட்ட சொல்லியிருந்தாரு, கரெக்டாக அந்த சீமில் விழ வைக்கணும். தட்ஸ் வே ஐ தாட் மிச்சல் ஸ்டார்க் ரொம்ப சக்ஸஸ் பார்த்துருக்காரு பிங்க் பாலில். அண்ட் ஷமி மாதிரி ஒரு bowler அட் ஹிஸ் பீக் வந்து இந்தியா மிஸ் பண்ணுவாங்களோன்னு தோணுது. சிராஜ் வில் பி வெரி கீ. ஏன்னா அவருக்கு அந்த நல்ல சீம் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஆப்வியஸ்லி பும்ரா வில் பி லீடிங் தி அட்டாக், அதில் டவுட்டே வேணாம். But it is that much more tougher as a batter if the bowlers get that ball moving well. But red ball அளவுக்கு உங்களுக்கு அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேட்டிங் பிகம்ஸ் தட் மச் ஈஸி. ஏன்னா பால் நல்லா வரும், அந்த ஜிப் இருக்கும். ஸோ இது ஒரு மாதிரி ஒரு நல்ல பேலன்ஸு. இட் இஸ் அ குட் பேலன்ஸ் பிட்வீன் பேட் அண்ட் பால். ஸோ இட் இஸ் கோயிங் பி இன்ட்ரெஸ்டிங் எந்த ஸ்ட்ராட்டஜியில் ஆட போடுறாங்க. ஏன்னா கேஎல் ராகுல் சூப்பராக அதை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் காமிச்சார். ஹி டுக் ஹிஸ் டைம், இந்த இனிஷியல் ஸ்டேஜை இது பண்ணிவிட்டு தென் ஹி காட் அ லிட்டில் நல்ல ஃப்ளோ வந்துருச்சு. யஷஸ்வி ஆல்சோ ஷோட் தட் ஆஸ்திரேலியாவுக்கு அதுதான் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் ஃபேக்டர் இந்த மேட்ச் பிடிப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி கேட் அண்ட் மவுஸ் கேம்னு சொன்னாங்க. ஐ ஃபீல் இந்த ஒரு பிங்க் பால் இட்ஸ் கோயிங் டு பி ஈவன் மோர். ஏன்னா நீ சொன்ன பிங்க் பால் டெஸ்ட் வந்து இனிஷியலாக நல்ல ஸ்விங் ஆகும், சீம் ஆகும், அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் ஆகாதுன்னு. பட் இன்னொரு ஃபேக்டர் இருக்குது, ப்ராபப்ளி ட்வைலைட் ஜோன். ஒரு ஈவினிங்காக வரும்போது அந்த ஒரு எஃபெக்ட் ஆஃப் த ஃப்ளட் லைட்ஸ் வில் டேக் ஆன் த விக்கெட். அந்த ஒரு எஃபெக்ட் விக்கெட்டில் இருக்கும். அந்த சமயத்தில் அந்த ஒரு ½ an hour ஒரு 1 hour டைம் அந்த ப்ராபப்ளி அந்த ஒரு செஷன் வந்து ஒன்ஸ் அகெயின் அந்த ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சார்ட் ஆஃப் ஒரு கேம். மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ஸ். ஏன்னா நீ வந்து செட்டில் ஆகிட்டேன்னு நினைப்ப, திடீர்னு ஒரு ட்வைலைட் ஜோன் வரும், திடீர்னு பால் ஸ்விங் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ யூ நீட் டு அகெயின் ரீசெட் அண்ட் பிளேல. ஆமாம்மா, ட்வைலைட்டு வரும்போது எல்லாரும் போலர்ஸ் எல்லாம் வேம்பயராக மாறிடுவாங்க, அந்த படம் மாதிரி. அது மாதிரி தான் இந்த மேட்சும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஐ திங்க் ஹிஸ்டாரிக்கலி அதான் ஆகுது பிங்க் பாலில். அந்த டே டைம் பேட்டிங்க்கும் நைட் டைம் பேட்டிங்க்குமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், மோர் தென் அந்த ஒரு வென்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி எப்படி டெஸ்ட் கிரிக்கெட்டில் பார்ப்போமோ அது மாதிரி ஒரே கிரவுண்டு ஒரே பிச்சு, ஆனால் 2 டிஃப்ரெண்ட் டைம் ஜோன், ஐ மீன் டே டைம் அண்ட் நைட் டைமுக்கு டிஃப்ரெண்ட் பிஹேவியர் இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் டு சி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியா ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும் சீரீஸ்க்கு. பட் இந்தியா ஜெயிச்சா நல்லாயிருக்கும், ஏன்னா ஃபைனல்ஸ்க்கு போக சான்ஸ் இன்னும் பெட்டர் ஆகுது. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இஸ் ஆன் த லைன் ஃபார் போத் த டீம்ஸ் ஆக்சுவலி. பட் இன்னொரு விஷயம்க்கா, நான் இப்போ ரீசெண்டாக அந்த ப்ராக்டிஸ் மேட்சை கவர் பண்ணேன். அது 50 ஓவர் மேட்ச், 2 டே மேட்ச் தான், பட் 50 ஓவர் மேட்சாக இருந்தது. ஏன்னா மழை வந்து ஃபர்ஸ்ட் டே கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு விஷயம் இருந்தது, ஈவினிங் ஆகும்போது கொஞ்சம் டியூ இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்குது. ப்ராபப்ளி அந்த ட்வைலைட்டை தாண்டி இன்னும் லேட்டர் இன்டு த ஈவினிங் போகும்போது டியூ வந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும், இட் மைட் ஹெல்ப் த பேட்டர்ஸ். பட் சம்டைம்ஸ் இட் கேன் கோ தி அதர் வே. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இன்னும் ஜிப் ஆஃப் த விக்கெட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் உள்ள இந்த பிங்க் பால் டெஸ்ட் உள்ள நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். பட் 2 டீமே சக்ஸஸ் பார்த்துருக்காங்க இந்த ஒரு பிங்க் பாலில். ஆஸ்திரேலியா ஹேவ் பிளேட் 12 மேட்சஸ் அண்ட் தே won 11. ரீசெண்டாக ஒரு லாஸ் அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ், எல்லாருமே தெரியும். ஷமார் ஜோசப் ஒரு சரியான ஒரு ஸ்பெல் போட்டார். அண்ட் இந்தியா ஸ்டில் ஹேவன்ட் லாஸ்ட். இல்லை, ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அடிலைட்ல 36 ஆல் அவுட் ஆனாங்க. சாரி அடிலைட்ல they've lost one game. So both the teams have decent record when it comes to pink ball test. Okay, conditions Australian team பத்தி பேசணும். Let's talk about the Indian team. Obviously Indian teamலயும்
ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும் 2 மாற்றம். ரோஹித் சர்மா கம்ஸ் பேக் இன் அண்ட் சுமன் கில் கம்ஸ் பேக் இன். அந்த 2 டே வார்ம் அப் மேட்ச்ல வந்து இன்ஃபேக்ட் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. ரோஹித் சர்மா கீழே ஆடினாரு. நம்பர் 4 நம்பர் 5 தான் ஆடினாரு. நம்பர் 4 ஆடினாரு. KL and Jaiswal still opened and Gill played number 3 ஆடினாரு. He had a good hit. So do you expect the same to continue? ரோஹித் சர்மா கீழே தான் ஆடுவாருன்னு நினைக்கிறியா? அது கரெக்டா இல்லையா? கீழே எனக்கு அது ஆடுவாரா? கரெக்ட் இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஏன்னா ரோஹித் சர்மா பெஸ்ட் சூட்டட் இன் ஓப்பனிங், அதுல வந்து டவுட்டே வேணாம். எஸ், இப்போ ரோஹித் சர்மாக்கு ஆடி சக்சஸ் பார்த்தாருன்னா 200 runs partnership Jaiswal and KL Rahul. கரெக்ட் அப்படின்னா அப்படின்னா வந்து இப்போ வந்து ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் மாதிரி தான். ரோஹித் சர்மா இல்லாததுனால தான் அவங்களுக்கு அந்த சான்ஸே கிடைச்சது. அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் கேஎல் ராகுலோட பொசிஷன் இந்த 11 வந்து ஸ்க்ரூட்டினியில் இருந்துச்சு. ஐம் நாட் சேயிங் கேஎல் ராகுல் ட்ராப் டவுன்னு சொல்ல வரல, பட் கேஎல் ராகுல் ஹேஸ் பீன் அக்கஸ்டம் டு பிளேயிங் டவுன் தி ஆர்டர். சவுத் ஆஃப்ரிக்காவில் கீழே தான் போய் 100 அடிச்சாரு. கரெக்டா? கீழே தானே போய் 100 அடிச்சாரு. ஸோ ரோஹித் சர்மா எல்லாமே வந்துட்டு ஓப்பனிங்ல தான் ஆடி இருக்காரு. மேபி ரோஹித் சர்மாக்கு இது ஒரு நியூ சாப்டர் இன் ஹிஸ் கரியரா இருக்கலாம். கீழே வந்து ஹி கேன் டேஸ்ட் சக்சஸ், பட் பர்சன்டேஜஸ் விளையாடும் போது இல்ல என்ன சொல்றேன்னா, இப்ப கீழே வந்து ஆடும்போது he might be successful, but having the percentages as we speak, I would say ரோஹித் சர்மா and யசஸ்வி to open, KL Rahul to bat at number 6. அதுதான் நான் பண்ணுவேன். நான் வந்து கேப்டனா இருந்தேன்னா, ஏன்னா யார் வந்து ஹிஸ்டாரிக்கலி அந்த பொசிஷன்ல பெட்டர் சூட்டட்னு பார்த்தோன்னா டெஃபினட்டா ஓப்பனிங்ல ரோஹித் சர்மா தான். எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. And I also feel this might happen. It is going to happen. Even I feel it is going to happen. இந்த practice matchலாம் பார்த்தா I mean ஏன் நான் சொல்றேன்னா, ரோஹித் சர்மா with ரோஹித் சர்மா the captain last ஒரு since the time he's taken captaincy in all format, நீ ஒரு விஷயம் பார்த்தனா இன்டெப்தா போய் பார்த்தனா, he does what is needed for the team. அவர் வந்து அந்த T20ல போய் அடிச்சு ஆடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி 50 ஒரு வேர்ல்ட் கப்ல ஓப்பனிங்ல போய் அந்த ஒரு இம்பிட்டஸ் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், he is not worried about his own numbers. He is more டீமோட இன்ட்ரெஸ்ட் தான் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. And with signs of what happened in the practice match, I think Rohit Sharma, I won't be surprised. I won't be surprised if Rohit Sharma. Yes, that is going to happen for sure. நான் என்ன சொல்ல வரேன்னா, டீமுக்கு எது பெட்டர் பிளேயிங் த பர்சன்டேஜஸ். ஏன்னா நான் ஒரு ஐம் அ ஃபர்ம் பிலீவர் இன் நம்பர்ஸ் அண்ட் ஹிஸ்டரி என்ன காமிச்சிருக்கோ, யார் பெட்டர் சூட்டட் நம்பர் 6 இல்லைன்னா, இப்போ ரோஹித் சர்மா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 34-4ல ரோஹித் சர்மா இறங்கினார்னு வச்சுக்கோ, he will find himself totally out of place even though he is so experienced. அதுதான் அந்த ப்ராப்ளம். ஆனால் கேஎல் ராகுல் அதே ஸ்டேஜில் அப்படி ஃபீல் பண்ண மாட்டார். ஆன் த கான்ட்ரரி, ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆடினாருன்னா, ஈவன் தோ த சான்சஸ் ஆஃப் ஹிம் கெட்டிங் அவுட் ஆர் த சான்சஸ் ஆஃப் கேஎல் ராகுல் சக்சீடிங் பிகாஸ் he has had a good score and he is backing it up, it is better. அந்த பர்சன்டேஜில் ஐ ஃபீல் ரோஹித் சர்மா பெட்டர் சூட்டட் ஃபார் ஓப்பனிங், கேஎல் ராகுல் பெட்டர் சூட்டட் ஃபார் திஸ். தயவு செஞ்சு எனக்கு என்னன்னா, தயவு செஞ்சு கேஎல் ராகுல் வச்சு தந்த ஆடாதீங்க. மியூசிக்கல் சேர் மாதிரி நீ மேலே போப்பா, நீ கீழே வாப்பா, நீ இல்லப்பா நீ டீம் போட்டு வெளியே போப்பா. அது மாதிரி தான் இருந்திருக்கு லாஸ்ட் ஒரு 2-3 months ஃபார் கேஎல் ராகுல். பட் இஸ் அ கிளாசி பிளேயர். Let's accept that he's shown his class without even any doubt. சரி காவ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் உனக்கு நான் ஒரு கேள்வி. அதாவது இந்த கிரவுண்டுக்கு போனானா நீ வந்து ரன்ஸ் கன்ஃபார்மா அடிப்பேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கிரவுண்ட் இருக்கா? எந்த கிரவுண்ட்? ஐபியா? ஆமா. ஓகே. அதே மாதிரி தான் கேஎல் ராகுல், ஐ மீன் விராட் கோலிக்கும் அடிலேட் போனால் அவர் கன்ஃபார்மாக ரன்ஸ் அடிப்பார். ஏன்னா ஆவரேஜஸ் அரௌண்ட் 63, ஸ்கோர் 300, ஹிஸ் ஃபேவரட் கிரவுண்ட் அவே ஃப்ரம் இந்தியா. இந்த விதத்தில் ஒரு நல்ல தொடக்கம் அவருக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் மேட்ச் 100. குட் டு சி த கிங் பேக். ஆனால் அநியாயத்துக்கு ஒரு கம்பேரிசன் இதை நான் சொல்லி ஆகணும். என்னோட ஐபிக்கும் விராட் கோலியோட அடிலைட்டுக்கும் தயவு செஞ்சு அதை இல்ல அது கரெக்ட், அது புரியுது, அதை கண்டுக்காதீங்க மக்களே. பட் இருந்தாலும் எஸ் டெஃபினட்டா அவர் வந்து நான் ஏன் அந்த பாயிண்ட் கொண்டு வந்தேன்னா, எனக்குமே இருக்கு. எனக்கு வந்து ஈடன் கார்டன்ஸ் வந்து அந்த மைண்ட் செட் இஸ் டெஃபினெட்லி வாட் யூ சே. நான் ஒத்துக்கிறேன். அந்த கிரவுண்டுக்கு போனாலே ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும். நம்ம இந்த கிரவுண்ட் நம்மளுக்கு வந்து செம்மையான ஒரு கிரவுண்ட் தான்.
கண்டிப்பா அடிப்போம் அப்படின்னு இன்னும் ஸ்பெசிஃபிக்கா போகணும்னா அந்த கிரவுண்டுக்கு போன பேட்டிங் ஆடும்போது எந்த இடத்துல கண் பார்வை இருக்கணும், அந்த கிரவுண்டோட ஸ்மெல் எப்படி இருக்கும், அந்த கிரவுண்ட்ல சாப்பாடு எப்படி டேஸ்ட் ஆகும், இந்த அளவுக்கு நமக்கு வந்து இன் டீடைல் தெரியும். அதுதான் அந்த கம்ஃபர்ட் ஃபீலிங் ஒரு பிளேயருக்கு எப்பவுமே ஒரு கிரவுண்ட் கூட இருக்கிறது. பட் யா, விராட் கோலி அண்ட் அடிலேட் இஸ் லைக் அ லவ் ஸ்டோரி. ஐ ஜஸ்ட் ஹோப் அவர் வந்துட்டு செட்டப் ப்ராப்பர்லி, இட் இஸ் செட்டப் ப்ராப்பர்லி ஃபார் கோலி. அந்த திருப்பி வந்து ஒரு ரன் ஸ்ட்ரிக் கோயிங் ஆன் ரன் ஸ்ட்ரிக் திருப்பி வரதுக்கு இஸ் காட் 100, பர்த்தில் ஒரு 100, பேக் இன் டு குட் கான்ஃபிடன்ஸ், பேக் இன் டு ஒரு குட் எனர்ஜி, அந்த ஒரு ஃபீல். ஈவன் ஆன் த ஃபீல்ட் ஹி வாஸ் வெரி வைப்ரண்ட், வெரி எனர்ஜெட்டிக். அந்த ஓல்டு கோலி பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் நவ் ஹி இஸ் பிளேயிங் அட் இஸ் ஃபேவரட் கிரவுண்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ், டெஃபினெட்லி ஐ திங்க் ஹோப் ஹி ஸ்கோர்ஸ் அண்ட் கெட் பேக் டு அந்த ஒரு ஃப்ளோ திரும்ப வரணும். சேஞ்சஸ் இன் த 11 கேட்குறேன் கவ். பிகாஸ் நான் ஏன் அகெயின் சொன்ன மாதிரி பிங்க் பால் டெஸ்ட்டு, மோர் bowler ஃப்ரெண்ட்லி விக்கெட்டு. Are you expecting an extra fast bowler, maybe an Akash Deep to come in place of, I don't know, probably a Washington Sundar, or அந்த ஒரு ஸ்பாட் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவனோட பேட்டிங், ஆமா ஐ திங்க் இட் வில் பி த சேம் பிகாஸ் bowling வந்துட்டு ஐ திங்க் வித் நிதிஷ் குமார் ரெட்டி தே ஹேவ் ஆல்ரெடி 4 ஆப்ஷன்ஸ், சீமிங் ஆப்ஷன்ஸ். அண்ட் வாஷிங்டன் வந்து அந்த பேட்டிங் இன்சூரன்ஸுக்கு தான் அவங்க, இல்லைன்னா அஸ்வின் தானே ஆடி இருக்கணும் வாஷிங்டனுக்கு பதிலாக. ஸோ ஐ திங்க் தே ஆர் மோர் worried about that batting insurance that Washington gives, and நல்லா வேற பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா ஆஸ்திரேலியால சூப்பரா ஆடி இருக்காரு. I don't know why. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே சொன்னேன். அதுதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே. என்ன அவங்க யோசிக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆனா ஓகே, வாஷிங்டனை ப்ரிஃபர் பண்ணாங்க. அவரும் கொஞ்சம் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஸோ ஐ திங்க் அந்த ஃபார்முலா படி தே வில் கோ வித் த சேம் 5 சீமிங் ஆப்ஷன்ஸ் இஸ் an overkill. If four seamers are not going to do the job for you, fifth one எனக்கு தெரிஞ்சு பெரிய மேட்டரே கிடையாது. அண்ட் மேபி அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷன் ஆர் அன் ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷன் இதுக்கு ஐ வுட் ஸ்டில் பிளே அஸ்வின். என் கையில் இருந்தால் ஐ வுட் ஸ்டில் பிளே அஸ்வின். பட் வாஷிங்டனை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் வாஷிங்டன் வில் கண்டினியூ. ஸோ கவ் வந்து சொல்லியிருக்காரு ஐ ஸ்டில் பிளே அஸ்வின். மக்களே நீங்கள் சொல்லுங்கள் யார் விளையாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சேம் 11 தான் இருக்கும். வின்னிங் காம்பினேஷன் மாற்றணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏற்கனவே 2 பேட்டிங்கில் சேஞ்சஸ் இருக்கும். த்ரூவ் ஜுரேல் அண்ட் தேவ்தத் படிக்கல் அவங்க வந்து வெளியே போவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். பட் ஓகே ஓகே ஃபைன். லெட்ஸ் டாக் அ பிட் அபவுட் மேட்ச் அப்ஸ். கவ் ஸ்காட் போலாண்ட் திரும்ப வந்திருக்காரு டீம் உள்ள. சரியான நம்பர்ஸ் வச்சிருக்காரு கவ். இன்ஃபேக்ட் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட் போலாண்டு இன் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் தான் நிறைய ஆடி இருக்காரு. 12 இன்னிங்ஸில் 28 விக்கெட்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 12.21. ஸோ very similar to Scott Bowler, similar to Josh Hazelwood, ஒரு டால் ரிலீஸ் இருக்கு. பட் ஸ்காட் போலாண்ட் வர்சஸ் கேஎல் ராகுல் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் பிங்க் பால்னால ஐ வுட் ப்ராபப்ளி கோ டு த bowling சைடு. நீ கொடுக்குற எல்லா மேட்சப்ஸ்லையுமே நான் அந்த சீமர் சைடுக்கு தான் போக போகிறேன். நீ ஸ்டார்க்கு கூட யாராவது சொன்னா கண்டிப்பாக ஸ்டார்க்கு தான். நீ அடுத்த பேரே சொல்ல தேவையில்ல. பட் ஸ்காட் போலண்ட் டெஃபினட்டாக ரொம்ப இரிட்டேட்டிங் கஸ்டமர். ஏன்னா அவர் விக்கெட்ஸ் மேபி எடுக்க மாட்டார். பட் அவரை ஒரு ரன்னு கூட அடிக்க முடியாது. இந்த ரிஷப் பண்ட் ஏதாவது இப்படி சொயிட்டு ஈட்டி விட்டால் தான் உண்டு அவர் ரன் அடிக்கிறது. இல்லைன்னா காயின் வச்ச மாதிரி இல்லை, ஒரே இடத்துல போட்டுன்னே இருப்பார். அதுவும் நேராலாம் வராது. பால் இப்படி போகும் இப்படி போகும், அவருக்கே தெரியாது எந்த சைட் போகுது எந்த பால் போகுதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பவுலர் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் வந்து டெஃபினட்டாக ஒரு நெமசிஸாக இருக்க போகிறார். எஸ்பெஷலி அந்த நம்ம பேசின ட்வைலைட் டைமில் கிடச்சதுன்னா பிங்க் பால் வச்சு எனக்கு தெரிஞ்சு நோண்டிடுவார். ஸோ அது டெஃபினட்டாக ஐ ஃபீல் ஸ்காட் போலிங் சைடில் தான் போகும்னு நினைக்கிறேன். ஓகே, பேட் கமின்ஸ் வர்சஸ் ரோஹித் சர்மா. பேட் கமின்ஸ் நார்மலாகவே நிறைய வாட்டி ரோஹித் சர்மா எடுத்திருக்காரு. பட் நீ சொல்கிற மாதிரி இப்போ கீழே சப்போஸ் ஆடினார்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட். ஓல்ட் பாலில் வருவார். எந்த டைமில் வேணால் அந்த ட்வைலைட் ஜோன்லேயும் மாட்டலாம். நீ நினைக்கிறியா ஓல்ட் பால்ல வருவாருன்ட்டு? இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும்தான் நல்லா ஆடினாங்க பேட்டிங். இல்லைன்னு நீ ஹிஸ்டரியா ஒரு 10 மேட்ச் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, எல்லாம் நம்ம நம்பர் 6 பேட்டர் எல்லாம் 10 ஓவருக்கு தான் வந்துடுறாங்க. அதனால ஓல்ட் பால்லாம் சொல்ல முடியாது. பார்ப்போம், ஐ மீன் என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி அவர் ஓல்ட் பால்ல நியூவர் பால்ல பிளேன்னு சொல்லிட்டு ஆட மாட்டார்ல. கொஞ்சம் அட்லீஸ்ட் 10 ஓவர் தாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ பேட் கமின்ஸ் தான். அட்லீஸ்ட் கேஎல் ராகுலாச்சும் நான் வந்து சொல்லியிருப்பேன் பேட் கமின்ஸ் கூடனா. பட் ஆனால் ரோஹித் சர்மா வந்து இப்போது ரொம்ப ஒரு பிரேக் அப்புறம் வேறு வராது. அவருக்கு ஆல்ரெடி அந்த ஒரு பெரனியல் ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டம்பில் ஒரு இதில் இருக்குது. ஸோ
இந்தியானா மேபி ரோஹித் சர்மாக்கு போயிருப்பேன். ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர் தான் பேட் கமின்ஸ். ஓகே, அப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு இடமே இல்லையா? இருக்குங்க, டெஃபினட்டா இருக்கு. நேத்தன் லயன் வர்சஸ் ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் டவுட்டே வாங்க. போன மேட்சே இல்ல, அவர் ஏதோ அவசரப்பட்டு அவுட் ஆனாரு. சும்மா என்ன சொல்றது, செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ரன் அடிச்சாச்சு, இதுக்கு மேல எதுக்கு செத்த பாம்பை போட்டு அடிக்கிறதுன்னு இறங்கினாரு. அவர் எங்கேயோ கடாசி விட்டாரு, அதனால அவுட் ஆனாரு. இல்லைன்னா அது வந்துட்டு ஆப்வியஸ்லி ஹி பீட்டம், அதுல வந்து டவுட்டே வேணாம். பட் ஆனால் எனக்கு என்னமோ ரிஷப் பண்ணிட்டு தான் சார் ப்ரெஷர் டைம்ல ரிஷப் பண்ணிட்டு வந்து கலக்கிறாருங்க, ஆஃப் லேட் கலக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி ஒரு கிரன்ச் சுச்சுவேஷன் தான் ரிஷப் பண்ணிட்டு தான். ஓகே ஓகே, முகமது சிராஜ் வர்சஸ் மார்னஸ் லபுஷேன். ஏன் திருப்பி நான் இந்த ஒரு விஷயம் கொண்டு வரேன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து ஓட விட்டார் மச்சி அவரை. ஆக்சுவலி நான் டிஃப்ரெண்டா சொல்ல மார்னஸ் லபுஷேன் வந்துட்டு பிங்க் பால்ல வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்ல ஐ ஃபீல் ஹி வில் do reasonably well in this game. And ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமா they would have had a good discussion. அவங்கெல்லாம் ரொம்ப ஓப்பனாக they talk about it. அந்த டாக்குமெண்ட்ரியே பார்த்தனா தெரியும். ஸோ ஐ திங்க் they would have done some brainstorming and இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்திரேலியன் டீம் நம்ம பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி மார்னஸ் லபுஷேன் பிங்க் பால் டெஸ்ட்ல he averages 63, 894 runs in 14 innings. மோர் ஸ்பெசிஃபிக்காக அடிலைட்ல நம்ம எப்படி விராட் கோலி பற்றி பேசியிருந்தோமோ, இவரும் அதே மாதிரி தான் 647 runs at an average of 80.42. ஸோ ஆப்வியஸ்லி கரெக்டாக கணிச்சு சொல்லியிருக்கேன். பார்ப்போம், லெட்ஸி இதெல்லாம் வந்து நடக்குதா இல்லையா, யார் பக்கம் போகுது இந்த மேட்சப்ஸ் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் நீங்களும் போடுங்க. நீங்களும் ஏதாவது ஒரு மேட்சப் இருந்தால் டெஃபினெட்லி அதையும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேயா? ஓகே, ஃபைனலாக ஆக்சுவலி இதுக்கு இன்னும் ஒரே ஒரு டாக்கிங் பாயிண்ட் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பிஃபோர் வி கெட் இன் டு ப்ரெடிக்ஷன்ஸ். ஹர்ஷித் ராணா ஃபார் ஆகாஷ்தீப். நான் ஏன் இந்த ஒரு பாயிண்ட் கொண்டு வரேன்னா, ஹர்ஷித் ராணா he had a good debut, no doubt. You raised one point in terms of seeing straight-ஆ இருக்கணும் பிங்க் பால் டெஸ்ட்ல. இட்ஸ் மோர் lethal, இட்ஸ் மோர் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்ட்டு ஆகாஷ்தீப் does that. ஸோ வில் தேர் பி எனி சார்ட் ஆஃப் அந்த ஒரு யோசனை போவாங்களா இல்லையா? ஐ டோன்ட் திங்க் அது இருக்கும்ட்டு, அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட் ஆல்சோ. நீ நினச்சி பாரு, நீ உனக்கு ஒரு டெபு கிடைக்குது, நீ ஃபாஸ்ட் பவுலரு, நீ நல்லா பண்ணிட்ட, உன்னை வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ஃபார் கோர்சஸ்ல இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காலாம் பார்த்து எடுக்கக்கூடாதுங்க. அவர் நல்லா போட்டிருக்காரு, அவர் பேக் பண்ணும். எஸ்பெஷலி ஒரு 8 day கேப் வேற கிடைச்சிருக்கு. அட்லீஸ்ட் டயர்ட்னஸ் அந்த மாதிரினா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. இஃப் தே டூ தட் இட் இஸ் அ பிக் பிளண்டர். அதுதான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஹர்ஷித் ராணா நடக்காது, ஏதாவது ஒரு விஷயம் பேசணும். I really like Akashdeep also, so I felt first test அவர் தான் ஆடி இருக்கணும். But it's okay. Harshit Rana also ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், and he did definitely show நல்ல ஒரு signs of of a good bowler. So and also in the today அந்த ஒரு practice gameல வந்து 4 wickets எடுத்தார்ப்பா. 10 ball ஏதோ கேப்ல வந்து he took 4 wickets. So obviously that is going for him, going his way for sure. Okay, fine. Adelaide test, pink ball test, 36 all out போன வாட்டி இந்தியா ஆல் அவுட் ஆனாங்க. இட் வாஸ் அ பிக் ஒரு டீல் பிரேக்கராக இருந்தது அந்த ஒரு சீரீஸில். அதுக்கப்புறம் இந்தியா வந்து சரியான கம்பேக். இந்த டெஸ்ட் மேட்ச்ல ப்ரெடிக்ஷன்ஸ், வாட் ஆர் யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ்? என்ன நடக்க போகுது? ஐ திங்க் ஐ எம் கோயிங் ஃபார் an India win. சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை, ஏன்னா இப்போ நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, எந்த பர்சனாலிட்டி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டாண்டப் பண்ண போகிறாங்கன்ட்டு, தேர் இஸ் ஒன்லி 2 guys who can stand up. என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் bowlingல வந்து ஆப்வியஸ்லி ஸ்டார் செமையாக போடுவார். பட் கமின்ஸ் ஆஸ் அ லீடர் அண்ட் ஆஸ் அ பேக்கேஜ். பட் ஐ ஃபீல் அவங்க ரொம்ப டவுனாக இருக்காங்க. அண்ட் இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேப்பில் அந்த ஒரு டேர்ன் அரவுண்ட் நடக்குமானா ஐ டவுட் இட். ஸோ அந்த ஒரு ஆரா, இந்தியன் டீமோட ஆரா அண்ட் ஆஸ்திரேலியன் டீமோட ஆரா இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா, it doesn't feel like Australia can give that comeback. ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் தோணுது. பட் ஆனால் இட்ஸ் ஆஸ்திரேலியா, இட்ஸ் இன் ஆஸ்திரேலியா, யூ நெவர் நோ. தே ஆர் அவங்க ஸ்போர்ட் இல்லை. எப்போ நான் இந்தியாவுக்கு தான் போகிறேன், இந்தியாவுக்கு தான் போகிறேன். I am going with Australia only because cow is going for India. இல்ல நீ அது சொல்லனா கூட எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, ஆஸ்திரேலியா they make good comebacks.
they make good comebacks. They know how to ஒரு டஃப் ஸ்பாட்ல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் ஒரு 10 டே பிரேக் இருந்துட்டு ஸோ நிறைய யோசிச்சிருப்பாங்க, நிறைய பிளானிங் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ ஐ ஐ ஆம் கோயிங் வித் ஆஸ்திரேலியா ஃபார் திஸ் பிங்க் பால் டெஸ்ட். ஓகே, ஸோ கவ் வந்து இந்தியா, நான் ஆஸ்திரேலியா. மக்களை நீங்கள் யார் பக்கம் போகிறீங்க அப்படிங்கிறது டெஃபினெட்லி கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்ச். ஹோப்ஃபுல்லி எனக்கு என்ன, நான் ஒரு 4-5 நாள் போனோம்யா, ரொம்ப 3 நாளெல்லாம் முடிக்கிறாங்க மேட்ச். அதுக்கு டெஸ்ட் மேட்ச்னு எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க? ஸோ இட் ஹேஸ் டு ஹோப்ஃபுல்லி கோ டில் தி எண்ட். ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்சாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷ் ஃபார் மீ. அண்ட் அந்த விஷோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் கவ், பேப்பர் சாப்பிட்டதுக்கும் அண்ட் இந்த ப்ரிவியூ பண்ணதுக்கும். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆல்சோ பெல் ஐக்கானை தட்டுங்க ஸோ தட் யூ கெட் அ நோட்டிஃபிகேஷன் whenever நான் வீடியோ போடும்போது. ஓகே, தேங்க்ஸ் கவ், தேங்க்ஸ் மக்களே. I'll see you guys in the next video and the review of this match. Until then, this is Cow and Yomi signing off the field. See you. Bye-bye.